சென்னை வண்ணாரப்பேட்டையில் கஞ்சா புகைப்பதை தட்டி கேட்டவரின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசி ரவுடிகள் அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், ரவுடிகளின் அட்டகாசம் தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக உமேஷ். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் கஞ்சா புகைப்பதை தட்டி கேட்ட நபருடைய வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை தேசிய நகர் 6வது தெரு பகுதியில் வசித்து வரக்கூடியவர் சிவா என்பவர் தனது வீட்டின் அருகே நேற்று இரவு கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்த ஒரு கும்பலை தட்டி கேட்டிருக்கிறார். இது தொடர்பாக அந்த பகுதியில் இருந்த காவல்துறைக்கும் அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். அந்த கஞ்சா கும்பல் அந்த சிவா என்கிற நபரை, நீ யாரடா இதை தட்டி கேட்பதற்கு என்றும், உன்னை கொலை செய்து விடுவேன் என்றும் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை அடுத்து அவர் இது தொடர்பாக அளிக்கப்பட்ட தொலைபேசி வாயிலாக காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்திருக்கிறார். அந்த பகுதியில் அச்சத்தோடு வாழ்வதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று இரவு அந்த பகுதியில் அந்த கஞ்சா புகைத்த கும்பலுடைய முக்கிய புள்ளிகளாக இருக்கக்கூடிய மனோஜ் உள்ளிட்ட கும்பல் பெட்ரோல் குண்டு ஒன்றினை வீசிவிட்டு தப்பி ஓடி இருக்கிறார்கள். அந்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தின் காரணமாக சிவா மற்றும் அந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அச்சத்திற்கும் அதே போன்று மிகப்பெரிய ஆபத்தும் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. கஞ்சா புகைப்பதற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்கிறதா அல்லது பெட்ரோல் குண்டு வீசக்கூடிய குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதா என்ற ஆதங்கத்தோடு சிவா என்பவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தற்போது சென்னை மாநகரமே கஞ்சா புழக்கத்தில் இருப்பதாகவும், கஞ்சாவுடைய கட்டுப்படுத்த காவல்துறை தடுக்க நடவடிக்கை தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். கஞ்சா நகரமாக சென்னை மாநகரம் உருவெடுத்திருக்கிறது, மக்கள் வசிக்கவே ஆபத்தாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது என்று வேதனை தெரிவிக்கிறார். தற்போது அந்த பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு அந்த கும்பல் தப்பிச் செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. கஞ்சா புகைப்பவர்களுக்கும் கஞ்சா குண்டு வெடிகுண்டு வீசுபவர்களுக்கும் தான் இந்த காவல்துறை பாதுகாப்பு அளிக்குமா, மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்காதா என்ற ஆதங்கத்தோடு அவர் கேள்வி எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.